இடவம் ராசிக்கார் பொதுவாக நல்ல அறிவும் நல்ல ஏதாவது அதுவும் சொன்னால் அதை பற்றி புரிஞ்சிருக்க அவங்க தனியாக ஒரு தனித்தன்மை உள்ளவங்க தான். சிரோல்சாகவும் அவங்க காரியங்கள் எனக்காக இறங்கி அது நல்ல முடிவுக்கு கொண்டு வர்றது சேஷி உள்ளவங்கள் தான். நேர்மை உள்ளவரும் எல்லா விஷயங்களும் தெளிவோடு எதிர்கொள்வர் தான் இந்த ராசிக்காரங்கள். அதுலேயும் இப்போது கிருத்திகா நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல நேரம்தான். ധൈര്യമായി எதையும் எதிர்கொள்ளுவதനുള്ള சக்தி உள்ளவர் தான் கார்த்திகை நட்சத்திரக்கார். நல்ல சோபனமாகும் இந்த ஆள்களோட இந்த வருஷப்பிறப்பு. ஆனால் ரோகிணியும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அவ்வளோ நல்லதல்ல. நட்சத்திரக்காருடைய கவலை, நோய்கள், பணத்தில் சில சிக்கல்கள், நஷ்டம் இதுகள் வர வாய்ப்புண்டு. இந்த ராசிக்கு குரு வரும்போது சுக்கிரൻ്റെ വീടാனതിനാലേ ഗുരുവും ശുക്രനും എതിരുകളാக உள்ளவர்கள் 2 பேரும் ஆனதுனாலே அதாவது அந்த ராசிக்காரங்களுக்கு சில சண்டைகள், பம்புகள் இதெல்லாம் வரதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. நான் 2 பேருமே ஆச்சாரியன்மார். குரு வந்து தேவாச்சாரியனும் சுக்கிரன் வந்து அசுராச்சாரியனும். சுக்கிரൻ്റെ வீட்டுக்கு தான் குரு வரார். அது மெய் 18 மெய் 1ஆம் தேதி, அதாவது மார்ச் சித்திரை 18ஆம் தேதி குரு இந்த விருச்சிக ராசிக்கு வந்துடுவாங்க. அந்த நேரம் அதிலே இருந்து கொஞ்சம் சிரமங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்ப்புகள் சரியான முறையில் நடைமுறைக்கு வராமல் மன கஷ்டங்களுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. மனப்பிரச்சனைகள், இரத்த சம்பந்தമായ நோய்கள், சண்டை இதெல்லாம் இந்த வருஷத்துள்ள பலம்தான். படிக்கிற பிள்ளைகளுக்கு உஷாராக படிக்க வேண்டியிருக்கு. படிப்பில் கவனத்தோடு ஈடுபடணும். நல்ல வெற்றிக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும். மனப்பூர்வமாக படித்தா தான் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். இல்லைங்கள் சுமாராக இருக்கும் வெற்றி. ஏன்னா இந்த ராசிக்காருக்கு இந்த வருஷப்பரப்பாவில் நல்ல ஸ்லாக்கியமாக இல்லை. அதனாலே கொஞ்சம் மனப்பூர்வமாக நமக்கு நேரம் இந்த வருஷப்பரப்பு நல்லதல்லன்னு தெரிஞ்சு பண்ணுங்கோ. உங்களுக்கு நல்ல வெற்றிக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்க்கும் மேலுத்தியோகஸ்தரில் உள்ள பிரச்சனைகள், வாக் பிரச்சனைகள், மனக்கவலைக்கு இடம் கொடுக்கும். அவசியம் வியாழக்கிழமைகள் பெருமாளே துளசியில் கொண்டு நெய்விளக்கேற்றி கும்பிடணும்.